ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்றிரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தற்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர நிலையில் அவர் கூடிய விரைவில் குணமடைய பிரபலங்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூரண உடல்நலத்தோட வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான விஜய் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக அவர் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று உளமாற இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்த்துக்களை அவர் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய உடல்நிலை பற்றி மருத்துவமனை தரப்பில் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் செப்டம்பர் 30 கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய இதயத்திலிருந்து வெளியேறும் பிரதான இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டது. அறுவை சிகிச்சை இல்லாத டிரான்ஸ்கேட்டர் முறையில் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுள்ளது. மூத்த இதயவியல் மருத்துவர் சாய் சதீஷ் ரஜினியின் இதயத்தில் ஸ்டென்ட் பொருத்தியுள்ளார். திட்டமிட்டபடி அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்பதை ரஜினி ரசிகர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரஜினி நலமுடன் உள்ளார். 2 நாட்களில் வீடு திரும்புவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களும் நடிகர் நடிகைகளும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூர்ண நலம் பெற்று வீடு திரும்ப தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க.